விட பெஸ்ட் ஐபிஎல் ஓப்பனிங் மேட்ச் வேறு எதுவும் இருக்காது. ஒரு டீம் 200 ஸ்கோர்ஸ் பண்ணா இன்னொரு டீம் அதை சேஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ஃபார் ஐபிஎல். வாங்க மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச். ஆர்சிபி டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. எல்லாரும் ஆர்சிபி பவுலிங் வீக்காக இருக்குன்னு நினச்சாங்க. முக்கியமாக ஜேக்கப் டஃபி வேர்ல்ட் கப்லேயே அடி வாங்கினாரு, இப்போவும் அடி வாங்குவாருன்னு எதிர்பார்த்தப்போ அவர் தான் எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டரை கட்டி கொடுத்துட்டாரு. என்னதான் எஸ்ஆர்எச் பேட்டிங் சூப்பராக இருந்தாலும் கேப்டன் இஷான் கிஷன் ரன் ஸ்கோர் பண்ணாலும் அங்கித் வர்மா குவிக் ஃபயர் ஆடினாலும் அவங்களோட பவுலர்ஸ் அவங்க பவுலிங் வீக்காக தான் இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற பவுலர்ஸ் 130 பேஸ் தான் போடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். முக்கியமாக சின்னசாமி சேட்டத்தில் இந்த மாதிரி பவுலிங் எடுபடாது. அவங்களோட மெயின் பவுலரான இஷான் மல்லிகா இன்ஜூரிலேருந்து வராரு. வேர்ல்ட் கப்லேயே ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அவரையும் ரஜத் பட்டிதார் சமாடி அடிச்சிட்டாரு. அப்புறம் சேசின்னு வந்துட்டா இவரை யாராலையும் நிறுத்த முடியாது. அதாவது கிங் கோலி, விராட் கோலி. அதாவது ஐபிஎல் 2025 இருந்து பார்த்தோன்னா ஆர்சிபி 9 மேட்ச் சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 9 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. அந்த 9 மேட்ச்லையுமே விராட் கோலி 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னதான் சால்ட் விக்கெட் குயிக்காக போனாலும் படிக்கல் ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி சூப்பராக ஆடினாரு. 26 பால்ஸ்க்கு 61 ரன் ஸ்கோர் பண்ணார். பட்டிதார் குக் ஃபயராக ஆடினார். விராட் கோலி மேட்சை ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஐபிஎல்லே ஃபாஸ்டஸ்ட் 200+ சேஸ் இதுதான். 15 சால்ட் என்ன தான் இந்த மேட்சை திருப்பிச்சு. இஷான் கிஷனோட அந்த விக்கெட் எக்ஸ்ட்ரானரி கேட்ச் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸுக்கு பெல் ஐக்கானை தொட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.